விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மதுபோதையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞர்களை கைது செய்யக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மேலும் பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம். ராஜபாளையம் அருகே மது போதையில் பொதுமக்களுக்கு இடையூறாக விளைவிக்கும் கஞ்சா போதை இளைஞர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதாவது ராஜபாளையம் தாலுகாவுக்குட்பட்ட சேத்தூர் பகுதியில் உள்ளிட்ட 5 கடை பஜார்ல சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வராங்க. இந்த பகுதியில மது மற்றும் கஞ்சா விற்பனை கஞ்சா பழக்கமுடைய சில சமூக விரோதிகள் அப்பகுதியில மக்கள் பல்வேறு தொந்தரவுகளை அனுபவித்து வந்தனர். இவரது அஜாரத்தை தட்டி கேட்கும் பொதுமக்களே தாக்குவது அல்லது வீடு புகுந்து வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்துவது, பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கும் போன்ற செயலில் சமூக விரோதிகள் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில கடந்த தீபாவளி தினத்தன்று அப்பகுதியில தொடக்கப்பள்ளி பகுதியில சிறுவர்கள் வெடிவைத்துக் கொண்டிருந்தாங்க. அது தட்டு கேட்ட அங்கிருந்த கஞ்சா போதை மற்ற கும்பல் சிறுவர்களை வெடிவெடிக்காம தடுத்து வந்தாங்க. இது குறித்து அப்பகுதி மக்கள் சேத்தூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. அந்த புகார் அடிப்படையில இளைஞர்களை கைது செய்து மறுநாள் விடுவித்தாங்க. காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த சமூக விரோதிகள் 20க்கும் மேற்பட்டவர் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து நேற்று இரவு காவல் நிலையத்தில் புகார் அளித்த சென்ற சூர்யா, குட்டி, பிரகாஷ், தினேஷ், வினோத் ஆகிய 5 பேர் வீடுகள்ல அருவாளால வச்சு அவங்களை தாக்கியிருக்காங்க. தாக்கி அவங்க 5 பேருமே ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில அனுமதிச்சுட்டு வராங்க. அப்பகுதியில் உள்ள குடிநீர் சிண்டெக்ஸ் டேங்கு உள்ளிட்டவைகளை வெட்டி சேதப்படுத்திருக்காங்க. இந்த நிலையில அந்த பகுதி மக்கள் சேத்தூர் அந்த பிரதான சாலையில சேத்தூர் பகுதியில சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. அந்த சமூக விரோதிகள் மது போதையிலையும் கஞ்சா குடி போதையிலையும் இருக்கிறவங்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்பகுதி மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஆனா அப்போதும் கேட்கவில்லை. அவர்களை கைது செய்தால் மட்டுமே கலந்து செல்லணும் என்று சொன்னார்கள். இதனை அடுத்து போலீசாருக்கும் சாலை மறியலில் ஈடுபடுவதற்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தற்போது அங்கு சற்று பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.